வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கட்டெறும்பு சேனல் தான் பார்க்க போறோம். ரீசென்ட்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? அந்நியனா? என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. அது வந்து அது ஆட்டோமேட்டிக்கா ஐயையோ! என்ன பண்றாரு? தனுஷ். நடிப்பு முகபாவனைகள் அந்த ஆக்டிங் எல்லாமே மேக்ஸிமம் சிவாஜி கணேசன் சாரோட ஒத்து போறனால யார் சொன்னா அப்படி? யார் சொன்னா அப்படி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒருத்தவரை பார்க்க வந்திருக்கிறோம். இவரை பார்க்கறதுக்காக நான் ரொம்ப மெனக்கெட்டு பிடிச்சிருக்கிறனால, அதாவது ஒவ்வொரு சோசியல் மீடியாலையும் ஒருத்தவங்க ஒரு நேரங்களில் வைரல் ஆவாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இப்போ போயிட்டு இருக்க சுச்சுவேஷன்ல ஒருத்தர் வைரல் ஆகிட்டு இருக்காரு. அவர் வேற யாரும் கிடையாது, திவாகர் சார். வந்து ஆக்சுவலா வந்து பிசியோதெரப்பி டாக்டர், பிளஸ் வந்து இன்ஸ்டால வந்துட்டு பல நடிகர்களை இமிட்டேட் பண்ணி அவங்களாவே தன்னை வந்து மாத்தி தன் மனசுக்குள்ள ஆள் மனசுக்குள்ள ஒரு நடிகனாவே வாழ்ந்துட்டு இருக்கிறவரு. அவரை தான் பார்க்க போறோம். சார் நல்லா இருக்கீங்களா சார்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஆமா, சாரை பிடிக்கிறது வந்து எப்படி பார்த்தோம்னா பொறி வச்சுதான் பிடிச்சோம். ஒரு பக்கம் பிசியோதெரப்பி, இன்னொரு சார் ஆக்டிங். என்ன சார் போயிட்டு இருக்கு? ஓகே. இப்போ எதுவும் படங்கள் எதுவும் நடிச்சுட்டு இருக்கீங்களா சார்? படங்கள் இப்போதைக்கு எதுவும் வாய்ப்புகள் வரல சார். ஓ, அதை இப்படி கூட சொல்லலாமா? பட் என்ன கார்த்திக் சுப்ராஜ் சார் என்னை கூப்பிட்டுருந்தாங்க சார் அவங்க ஆபீஸ்ல. கூப்பிட்டாங்க? அது கிட்டத்தட்ட சார் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஃபேமஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே. ஓ, கூப்பிட்டாங்க. ஆமா 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 கண்டிப்பா கூப்பிட்டாங்க. சரி. பட் அது பாத்தீங்கன்னா முதல்ல வந்து யாரு கூப்பிட்டா? கார்த்திக் சுப்ராஜ் சார் ஆபீஸ்ல அது வந்து சொல்லுங்க, அவன் பேர் என்ன? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. எந்த நடிகருக்கு போட்டியா வர போறேன்னு நினைக்கிறீங்க நீங்க? சிவாஜி கணேசனுக்கு அதெல்லாம் அவர் இல்ல. ஏன் சிவாஜி சாரே போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் இல்லங்கிறனால அது செய்றீங்களா? அப்படி அப்படி இல்லம்மா, என்னோட நடிப்பு அந்த முக பாவனைகள் அது எல்லாமே எப்படோ சொல்றேன். நடிப்பு முகபாவனைகள் அந்த ஆக்டிங் எல்லாமே மேக்ஸிமம் சிவாஜி கணேசன் சாரோட ஒத்து போறனால. யார் சொன்னா அப்படி? யார் சொன்னா அப்படி? சிவாஜி சர்மா நடிச்சுக்கிடுங்க ஏதாவது. சிவாஜி கணேசன் இல்லாம அப்ப ஒண்ணும் இல்ல 3 படம் இருக்கு இல்லையா? 3 படத்துல வந்து அந்த நடிப்பு தனுஷ் சார் வந்து கழுத்து அறுத்துக்கிற சீனை நீங்க நடிச்சு காட்டிருக்கீங்க. நிறைய இன்டர்வியூல பாத்துட்டேன். அதை விட்டுருவோம். அதே சீனை சிவாஜி சார் நடிக்கிறாரு. முடிஞ்சுன்னா உங்களுக்கு ஒரு 100 சிவாஜி இருக்காப்ல, ஒரு 10 தனுஷ் இருக்காப்ல, ஒரு 25 சிம்பு இருக்காப்ல, அந்த மாதிரி இருக்கார்ல. ஆக்சுவலா நான் வந்து சிவாஜி மாரியோ தனுஷ் மாரியோ எதுவுமே ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணலாம். அந்த உங்களை character பார்த்தேன், right. அது வந்து அது ஆட்டோமேட்டிக்கா பேசிட்டு இருந்தா என்ன பண்றாரு? ஓ, கழுத்து அறுத்துக்க போறாரு. கத்தியா அது? பாத்தியா? இது வந்து என்னோட ஸ்டைல்ல என்னோட ஆக்டிங்ல தான் பண்ணேன். சிங்கிளா முடிச்சு டக்குன்னு ஒரே எடுக்கல. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப தனுஷ் எப்படி சார் நம்புறாரு இது? பண்ணீங்க. இப்ப அது ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறாரு. இது பண்ண அதாவது அந்த அந்த எழுத்தாப்புல யாரோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரியும், அந்த உருவம் வந்து தன்னை அறுத்துக்க சொல்ற மாதிரியும், உடனே இவர் அறுத்துக்கிறதுக்கு போற மாதிரியும், இல்ல அறுத்துக்க மாட்டேன் எனக்கு உயிர் வேணுங்கிற மாதிரியும், திருப்பி அறுத்துக்கிற போற மாதிரியும், திருப்பி இந்த அளவுக்கு எடுத்துக்கிறாரு. நீங்க வெறும் ஒரு சாம்பிள் தான் காமிச்சேன். நீங்க என்ன சின்ன பூ பூனா என்ன உமா கொடுக்குற மாதிரி இருக்கு. உமா கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்படி இல்லம்மா, அது வந்து ஒரு சாம்பிள் தான். சாம்பிள். என்னது இது? இல்லையே. ரைட்டிங்லயே பண்ணுவார் பாத்தீங்களா? ரைட்டிங்ல ஓ, அந்த லட்டு எனக்கு வரல. அப்படியே நிறைய ஸ்டெப்ஸ் வந்துட்டே இருக்கும். பயங்கரமான ஆளா இருக்கேடா. அது அந்த மாதிரி பிட்டே போட்டிருக்கீங்க. அப்படி இல்லம்மா. அதுல இருந்து ஒரு பிட் எடுத்து காட்டிருக்கீங்க. ஷார்ட் ஸ்டுடியோ மாதிரி. இல்ல அப்படி இல்ல, 60 செகண்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன். 60 செகண்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன். நடிகர் அவ்வளவுதான். ஆமாமா, நடிகர் அதுக்காக எதுவும் தெரியாதுங்களாமா. ஏதாவது சின்ன 2 ஸ்டெப்ஸ் போடுவோம், நம்மளால முடிஞ்ச ஸ்டெப்ஸ் போடுவோம். நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு சொல்லிட்டு ஸ்டெப் போட்டு சில பேரோட பாடி லாங்குவேஜ், ஒரு ஸ்டெப், ஏதாவது ஒரு பாடி லாங்குவேஜ். இப்ப ராசாத்தி ஆசாத்தி அது அவருடைய ஸ்டைல். நம்மளுக்கு உங்களுக்கு என்ன ஸ்டைல் வரும்? விஜய் சேதுபதி மாதிரியான சாங்ஸ் தான் நம்மளுக்கு செட் ஆகும். சிங்கம் களை இறங்கிருச்சு. பொற கட்டும் பல பல ராசாத்தி. அந்த மாதிரி இல்ல புரியல. பாட்டு போடவா? பாட்டு போடவா? போடுங்க. பாட்டு போடுங்க, போடுங்க, பாட்டு போடுங்க. சாருக்கு பாத்துட்டு பண்ணுங்க. இங்க வரே நல்ல நடிகனை பாடுறான். ஓ, பாத்துக்கிறாரா? அவரோட சேர்ந்து ஆடுறதுல மிகப்பெரிய ஒரு வரம். அப்படியே பார்த்துட்டு இதே மாதிரி செய்வார். பாத்துங்க 1 2 தடவை பாத்துங்க.
வேற மாதிரி இன்னைக்கு சம்பவம் இருக்குடி. பாத்தியா அண்ணன் இங்கே ஆரம்பிச்சிட்டாரு. நான் போறேன், என் தலையை ஆட போறேன். ம். ஓகே எனக்கு புரியலங்க. ஆரம்பிச்சாரு அப்படியே முடிச்சுட்டாரு. டக்குனு ஒரு செகண்ட்ல Full ஆ அதானே. அப்படிலாம் நான் அடிக்கலாமா, ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஸ்டெப் போடுறோம். இல்ல அவர் மாதிரி ட்ரை பண்ணலன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல். ஆமா ஆமா ஆமா. யூனிக் ஸ்டைல் வச்சு அடிச்சுன்னு வருவீங்க. நல்லது சொல்றேன். தயவு செய்து இந்த நடிப்பு அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறத விட இது ஒரு என்டர்டெயினுக்காக பண்றேன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா போயிடும். அப்படிலாம் கிடையாதுமா. இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. நம்ம இங்க பாருமா, நம்ம நடிக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் அதுல போட்டிருக்க கமெண்ட் என்ன தெரியுமாமா? ம். நாடி நரம்பு சதை எலும்பு இதுல எல்லாம் நடிப்பு வெறி ஊறி போன ஓ, கலாய்ப்பு ஏய், கலாய்ச்சி போட்டதா? சீரியஸா? ஒரு உண்மையை சொல்ல வரேன். ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காரு. இப்ப அன்னியன் படம் யாரா போட்டீங்க அப்படி comment? வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இயற்கையா பிராமிஸா சொல்றேன், சிங்கிள் டேக் தான். தைரியம் தான். திருப்பி time விடுறாரு. நான் தான் பண்ணேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் நேச்சுரலா பண்ணதாமா. நிறைய டேக் எடுக்கல, எனக்கு அடிக்கடி பேஷன்ஸ் இருக்குமா, சிங்கிள் டேக்ல தான் அடிச்சேன். சோ இந்த நடிப்பை பார்த்துட்டு இது வந்து இப்பயே சிங்கிள் டேக்ல பண்ணலையே, பாதி விட்டுட்டீங்களா? எப்படி அவங்க சிங்கிள் டேக்ல பண்ணீங்க? அதாவதுமா அதோட ஆக்டிங்கோட ஒரு ஸ்கெட்ச் போட்டு காட்டுறேன். அதுல வந்து ஒரு அன்னியன் வருவான், ஒரு அம்பி வருவான். இதுல அன்னியன் மட்டும் வந்துச்சு, அம்பி எங்க வரல. எங்க அபியும் பண்ணேமா. என்ன? 5 கோடி தெரியுமா? என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிங்கிள் டேக் தான் எடுக்கிறோம். சிங்கிள் டேக் நவரசம் உங்களுக்கு தெரியுமா? நவரசம் நவரசம் தெரியுமா? பயம். இப்படி செஞ்சா பயம்னா என்னன்னு புரியுது? ஏமா ஒவ்வொருத்தவங்களோட எக்ஸ்பிரஷன். பயம்னா என்னன்னு பயப்படுறது ஒரு சின்ன பதட்டமா இருக்கணும்னே. பயம் ரிவர்ஸ் கியர் எடுத்து வண்டி நிக்கிற மாதிரி நீ சொல்ற. அப்பா ஏன் நானே இதான் பயமா? இதான் பயமா? இதான் பயம். ஆச்சரியம் ஒண்ணுக்கு வருது சார். ஐயையா. என்ன பயம்? இது அவுட். சந்தோஷம். ஆச்சரியம். ஆச்சரியம். ஆச்சரியமா இது? ஆச்சரியம் சொல்ற. சர்ப்ரைஸோட இதே பெருவ ஐப்ரோ ரைஸ் ஆகுறதாமா. ஓ, இப்படி பண்றாரு. அப்படியா? ஓ, அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்களா? அது பண்றாரு. ஆச்சரியம் சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் மாதிரி சொல்ற. அப்படி இல்ல, நானே இப்ப ஆச்சரியமா பாக்குறேன்னு வச்சுக்க. ஒரு போஸ்ட் என்னோட போஸ்ட் வந்து ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. ஐப்ரோஸ் ரைஸ் ஆகும். இதான் போஸ்ட் பாத்துட்டு என்ன கொடூரமா இருக்கு. ஐப்ரோஸா ரைஸ் ஆகுமா? ஆச்சரியம். வீரம். வீரம். வீரம் சொன்னா அஜித் படத்தை பண்ண மாதிரி பண்ணிடாதீங்க. அதுவும் வீரம் தான். அவர் அஜித் அப்படிதான் வருவாரு. கஜ கஜ பூஜா கதா பதவிகள் வரை தீடம் எல்லாம் என் தலையெழுத்து. கோபம். கோபம். பல்லு விளக்குறதுக்கு ஈ கட்டுறது கட்டிட்டு இப்படி செஞ்சா கோவமானே. கோபம்னே கோபத்துல அப்படிதான் பண்ணுவாங்க. வெறினே. உன ஒருத்தனை கோவமா பார்க்க பண்ணுங்க. கட்டுனே இல்லனே. இது வந்து ஓங்குறது. சரி தம்பி பயந்துட்டேன் பத்தியா, பயந்த மாதிரி கட்டின அப்படின்னு சொன்ன. நீ சொன்ன மாதிரி பயம். இதுதான் நேச்சுரல் பயம். நீங்க அப்ப என்ன பண்ணீங்க? பர்பஸ்ஃபுல்லா பாக்குற மாதிரி. ஒரு இது வந்து பயம் வந்து நிறைய பரிமாற்றங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து யாராவது திடீர்னு இப்படி கை வாங்கினா இப்படி பயப்படுறது திடுக்குன்னு சொல்லுவாங்க. ஊர்ல திடுக்குன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு இருட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம், பின்னாடி சத்தம் கேக்குது. அப்போ வந்து பின்னாடி சத்தம் கேக்குதுன்னா இப்படி சீட்டா இருப்பீங்க, பின்னாடி திரும்பி பார்ப்பீங்க, சைட்ல பார்ப்பீங்க, எங்கிட்ட சத்தம் வருது. இதெல்லாம் பாப்பீங்களா? அது ஒரு பயம் தானே. அந்த பயம் இல்ல. சரி ஓகே விட்டுருவோம். வீரம் இவ்வளவுதான். வீரம் வந்து ஒன்லி சட்டையை தூக்கிட்டா வீரம். சட்டையை தூக்கிட்டா வீரமா? பட் சட்டையை தூக்கிட்டாருனாமா அது ஒரு மேனரிசம். இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு வீர நட நடக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். வீர நட அண்ணில ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான். ஒரு கௌரவம். என்னண்ணே இப்படி நடக்குது? இதான் வீரமா? ஒரு மனுஷன் செயலா போறது உங்களுக்கு பொறுக்காது. பொறாம. வேற என்னென்ன இருக்கு நவரசத்துல? வேற என்ன இருக்கு நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க என்ன உங்களுக்கு தெரிஞ்ச நவரசத்துல வேற என்ன இருக்கு? சிரிப்பு. சிரிப்பா? சரிங்கண்ணே, அவ்வளவுதானே. அங்க இருக்குண்ணே கேமரா. இது கூட ஓகே. வேற என்ன இருக்கு நவரசத்துல? வேற வருஷத்துல என்ன இருக்கு? அழுகை. அழுகை என்ன? என்ன கையை மூட வேணாம். கை மூட உங்க நவரசம் தெரியும். தெரிய மாட்டேங்குது. கண்ண மூடிட்டு சிரிக்கிறாரா? அப்ப இதை குத்திக்கிறியா?
அது வலி வேற டிபார்ட்மெண்ட். சந்தோஷம்னா என்ன சொல்றது? கரெக்ட் ஏனே. ஆனா இது ஃபுல்லாவே காமெடியா வேணா ஏத்துக்கிறேன், நடிகனா நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஏன்னா காமெடி நடிகன்னு சொல்லிட்டு போனேச்சுக்குவேன், தம்பியும் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். தம்பி அந்த துரோகத்தை பண்ணவே மாட்டேன். நீ நல்ல காமெடி பண்ற, நல்ல இன்ஸ்டாவுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ற, ரீல்ஸ் கண்டென்ட் மாதிரி பண்ற, இதெல்லாம் நான் வாழ்த்து. ஆனா நடிகன்னு சொல்லி ஊரை ஏமாத்தி இல்ல வந்து ஊர்ல இருக்கிறவங்கள சொல்லி உங்களை ஏமாத்தி அந்த விஷயத்தை நான் துணை புரிய மாட்டேன். அது ஓப்பனா ஒத்துக்கிறேன். இல்லம்மா, ஒரு உண்மையை சொல்ல வரேன். நடிப்புன்றது காமெடின்றது அது ஒரு நடிப்பு தான். ஆமா, ஒரு நடிப்பு, எல்லாமே நடிப்பு தான். ஆனா இது இன்ஸ்டாவுக்கான ஒரு பேட்டர்னுக்கான ஒரு நடிப்பு தான். இவ்வளவுதான் நீ பண்றத பார்த்து. அப்படி இல்லம்மா ஆக்சுவலா நடிப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டா அப்படிலாம் அது கிடையாது. சரி, அதெல்லாம் விட்டுருவோங்க. சரி, ஓகே, ஜாலியா இது பண்ணுவோம். 90ஸ்ல வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்ரன் மேடம் அப்ப வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. அதாவது ஒரு அழகுன்னு சொல்றதை விட ரசனையாவும் இருக்கும். அவளை பார்க்கும்போது சிம்ரன் மேடம் வந்து நயன்தரா சொல்றாங்க. நிறைய நடிகைகள் வந்திருக்காங்க. நீங்க எந்த நடிகை உங்களுக்கு பிடிக்கும்? அப்ப நானும் 90s ஆமா. நாங்க சரி 90s, நீங்க 90s 80s இல்லையா? 88 மா. 80s தான். சரி, ஓகே. இல்லமா 80 90க்கும் 88 90 தான். 90க்கு முன்னாடி இருக்கறப்பல 80s தான். இல்லமா இயர் எண்டிங் இருக்கு. இயர் எண்டிங் என்ன அக்கவுண்ட்? சரி, அப்படி சொல்றீங்களா? நான் 6th படிக்கிறப்ப தான் சிம்ரன் மேடம் அதிகமா ஹீரோவா நடிச்சாங்க. அடம் பிடிக்கிறியே நீ. அது இருக்கட்டே. அந்த பீரியட் தான் அவங்க வர்றாங்கமா. ஓகேண்ணே. உங்களுக்கு எந்த ஹீரோயின் பிடிக்கும் அது சொல்லுங்க. எனக்கு சிம்ரன் மேடம் பிடிக்கும்னு ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன். அவர் எக்ஸாம்பிள் தான் அது. உங்களுக்கு யாரை பிடிக்கும்? ஹீரோயின்ஸ்ல யாரை பிடிக்கும்னு கேக்குறீங்க? ஆமா, நயன்தாரா மேடம் பிடிக்கும். ஸ்ருதிகாசன் அக்காவை பிடிக்கும். ஒரு ப்ரோபோஸ் பண்ணி சாப்பிட சொல்றீங்க. நயன்தாரா மேடம் உங்களுக்கு பிடிக்கும். நான் தான் நயன்தாரா. சொல்லுங்க. இந்த பழத்தை சாப்பிட சொல்லணும். ஆமா. ஹாய். டேக் வாட்டர். எடுத்த உடனே எடுப்ப பிடிக்கிறீங்களே. கேவலமா இருக்கீங்களே. டச் பண்ண கூடாது. இது கூப்பிடலாம், திரும்ப எடுத்த உடனே ஹாய் எப்படி ஃபன் படிக்கலாமா? சும்மா ஜஸ்ட் அப்படி முடிஞ்சு ஜஸ்ட் பிடிச்சீங்களா? எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. வந்து இடுப்ப பிடிச்சீங்கனே. வெக்கமா இல்ல? திரும்பி வர பாருங்கனே. நான் நயன்தாரா திரும்பி உட்கார்ந்திருக்கேன். எப்படி கூப்பிட போறீங்க? எடுத்த உடனே வைக்காதீங்க நீங்க. ஹாய், ஹலோ. ஹாய், நான் காலையில போயிட்டேன். டேக் இட் வாட்டர் மிலன். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஹாய். எதுக்கு நீ எனக்கு வாட்டர் மிலன் கொடுக்குற? எதுக்கு நீ எனக்கு வாட்டர் மிலன் கொடுக்குற? உனக்கு என்ன பிரச்சனை? சாப்பிடுங்க. உனக்கு பொம்பளை சோப் கேக்குதா? உனக்கு பொம்பளை சோப் கேக்குதா? கரெக்ட்டா கேட்டுட்டியா? எதுக்கு என் பின்னாடியே வர்ற? இடுப்பு பிடிக்கிற? தப்பா இல்லையா? மிஸ்டர் டாக்டர் திவாகர், தப்பு, இது ரொம்ப தப்பு. நீ என்கிட்ட வராதீங்க ப்ளீஸ். வேற யாராவது உங்களுக்கு வாக்கிய வரப்புல ஒரு திரிஷா, ஸ்ரேயா அந்த மாதிரி கேட்பா, அவளை போய் பாருங்க போங்க. ஓகே மேடம், சாரி மேடம். ப்ளீஸ் டேக் இட் வாட்டர் மிலன். வாட்டர் மிலன் கொடுக்கும்போது நீ ஏன் என் இடுப்பை பிடிச்ச? நீ இடுப்பை குடிக்கலையா? பார்க்கலையா? இல்ல மேடம். நீ இடுப்பை பாத்தியா பார்க்கலையா? பார்க்கல மேடம். பார்த்தேன். பாத்தியா பார்க்கலையா? பாத்தியா பார்க்கலையா? பார்க்கல. பார்த்தேன்னு சொல்றோட கையில தொட்ட. இல்ல மேடம், நான் ஜஸ்ட் வாட்டர் மிலன் கொடுக்குற இன்டென்ஷன். ஜஸ்ட் பத்தி பேசாத. நீ இடுப்பை பாத்தியா இல்லையா? ஜஸ்ட் மேடம் அது. ஆமா, அது முன்னாடி என்ன சொன்ன? தப்பா தான் சொல்றேன். தப்பா இருக்கும். என்ன தப்பா இருக்கு திவாகர்? தப்பா இருக்கு. உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங். வெறித்தனமான ஆக்டிங் கொண்டு வரணும். ஒரிஜினல் ஆக்டிங் கொண்டு வரீங்க. பல கலைகள் உள்ளடக்கி வச்சிருக்கீங்க. பாட்டு வேற இருக்கா? ஓ, ஆவேசமா. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பண்ணா ஓகே. சில பேர் வாண்டடா பண்ணுவாங்க, அதாவது ஃபேம் ஆகிறதுக்கு பண்ணுவாங்க. அதுக்கு பண்ணா அது ஓகே. அது ஜாலியா பார்த்துட்டு சிரிச்சுட்டு ரோஸ்ட் பண்ணி கூட ஓகே தான். ஆனா அத சீரியஸா அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாருன்னா ரொம்ப ரொம்ப பாவம். நினைச்சிட்டு இருக்காரு. கமெண்ட் பண்ணவங்க எல்லாம் அதான் புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தெரியலப்பா, நக்கல் பண்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு சீரியஸா எடுத்துக்கிட்டாரு போல இருக்கு. அதே மாதிரி நம்மளும் அவர் பண்றது காமெடியா ரசிச்சுட்டு சிரிச்சுட்டு போயிடணும். அது ரொம்ப வறுக்கலாம் கூடாது, பாவம். ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.